வானம் பறந்து வாழும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நேர வணக்கம். இன்றைய கதைவழி அறமொழி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது நீயா நானா என்ற கதையை பார்க்க இருக்கின்றோம். ஒரு நாள் சூரிய பகவானுக்கும் வாயு பகவானுக்கும் போட்டி வந்து விட்டது. அப்போ சூரிய பகவான் வாயு பகவானை கூப்பிட்டு, நான் தான் எல்லா இயக்கத்துக்கும் காரணம், என்னுடைய சூரிய ஒளியினால் தான் ஒளித்தொகுப்பு நடக்கின்றது, ஒளித்தொகுப்பு நடப்பதனால்தான் உணவு உற்பத்தி செய்யப்படுகின்றது, இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் என்னுடைய சூரிய ஒளியில் இருக்கிற சத்துக்களை உறிஞ்சித்தான் உஷாராக நடந்து கொண்டிருக்கின்றன, நான் தான் பெரியவன் என்று சொல்லுகின்ற போது வாயு பகவானுக்கு கோபம் வந்து விட்டது. வாயு பகவான் சொன்னார், நீ எதை செய்ய சொன்னாலும் என்னுடைய அசைவில்லாமல் இந்த உயிரினங்கள் ஒன்றுமே அசைய முடியாது, அவை எல்லாமே என்னுடைய இயக்கம் இல்லாவிட்டால் நின்று விடும் என்று சொல்லும்போது சூரிய பகவான் சொன்னார், நீ 7 மணி நேரம் செய்து பார் பார்ப்போம், அசைவு இந்த உலகத்தின் அசைவை நிப்பாட்டி பார் பார்ப்போம் என்று சொன்னதும் வாயு பகவானும் கோபத்தில் இருந்தவர் திடீரென்று தன்னுடைய அசைவை நிப்பாட்டி விட்டார். அப்படி அசைவை நிப்பாட்டியதும் உயிரினங்கள் எல்லாம் பொத்து 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 பொத்துன்னு விழுகிறது. காற்றிலாட்டி விழுந்தது தானே, அப்போ பொத்து பொத்துன்னு விழுகிறது. அப்போ சிவபெருமான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் நினைக்கிறார், இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி வந்து வாயு பகவானுக்கு உங்களுக்கு என்ன நடந்ததுன்னா வாயு பகவான் சொல்கிறார், இப்படி விஷயம் இதாவது தான் சூரியன் இப்படி என்னோட போட்டி போட்டதால தான் நான் இப்படி செய்தேன் நானுண்டா. அப்போ சூரியனே உமக்கு என் வேண்டாத வேலை என்று சொல்லி சிவபெருமான் கேட்க சூரியன் சொல்கிறார், நானும் உண்மையைத்தானே சொன்னேன், நான் இல்லாட்டி ஒரு தடவை இயங்க மாட்டினேன் தானே என்று சொல்லி இவர்கள் சிவனோட விதாண்டவாதம் கதைத்து கொண்டிருந்தார்கள். சிவனுக்கு கடும் கோபம் வந்து விட்டது. சிவனுக்கு எப்போவுமே கோபம் கூட வரும். அப்போ கோபம் வந்தோடனே அவர் என்ன, தன் புலித்தோல்ல இருந்த பட்டியை கலட்டி 2 பேருக்கும் வாயு பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் நல்ல அடி என்று அடித்து போட்டு இவர்கள் 2 பேரையும் அடி என்று அடிக்க இவர்கள் 2 பேரும் ஐயா எங்களை மன்னிச்சு கொள்ளுங்கோ, நாங்கள் இனி எங்களுடைய செயற்பாட்டில் இருந்து வலுவ மாட்டோம் என்று சொல்லி இவர்கள் இயங்க ஆரம்பிக்கிறார்கள். உயிரினங்களும் இயங்க ஆரம்பிக்கிறது. அப்போ சிவபெருமான் சொல்லுகிறார் இவர்கள் இருவருக்கும், இந்த உலகத்தினுடைய செயற்பாடுகளுக்காக நீங்கள் இருவரும் இருக்கிறீர்களே ஒழிய உங்களுக்கெல்லாம் போட்டி போட்டு உலகத்தை அழிப்பதற்காக நீங்கள் இல்லை. நீங்கள் 2 பேருமே போட்டி போட்டு உதவி செய்ய வேண்டுமே ஒழிய போட்டி போட்டு உயிர்களை எடுக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். அப்போ தங்களுடைய தவறை உணர்ந்த இந்த 2 பேரும் என்ன செய்கிறார் என்றால் வெக்கத்தில் தலைகுனிந்தார்கள். வெக்கத்தில் தலைகுனிந்த இருவரையும் சிவன் திருப்பி பார்க்கையிலே இவர்கள் இருவரும் ஐயனை எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இவர்கள் இருவரும் தங்களுடைய செயற்பாடுகளுக்காக நடந்து சென்றார்கள். அப்போ இப்போ இந்த கதையின் ஊடாக நாங்கள் கண்டுகொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர்களும் ஏதோ ஒரு செயற்பாடுகள், ஏதோ ஒரு அதுகளுடைய அடைவு தேவை, ஏதோ ஒரு அதுகள் அடைய வேண்டிய ஒரு தேவைக்காகவே அவை இங்கே பிறந்திருக்கின்றன. இந்த வகையிலே ஒருவர் கணக்கில் கட்டிக்காரனாக இருப்பார், ஒருத்தர் விஞ்ஞானத்தில் கட்டிக்காரன், ஒருத்தன் தமிழில் கட்டிக்காரனாக இருப்பார். அப்போ 3 பேரும் ஏதோ ஒரு திறமையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் பெரியவர் சிறியவர் என்று இருக்கா? இல்லை, ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருத்தரும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம், அவனுக்கு அது தெரியாது அவன் குறைஞ்சவன், இவனுக்கு இது தெரியாது இது குறைஞ்சவன் என்று சொன்னால் இந்த வாயு பகவானுக்கும் சூரியனுக்கும் நடந்த பிரச்சனை மாதிரி நடந்துப்போம். எனவே நாங்கள் அனைவரும் எல்லோரும் திறமை கொண்டவர்கள், எல்லோரும் திறமை கொண்ட அற்புதமான மனிதர்கள் என நம்பி அனைவருடனும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டு அடுத்தது ஒரு கதைவழி அறமொழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.